7 or 8 times I put both my legs out of the 11th floor to jump, and all the time my husband caught me. எப்படி ஆளுனா அப்படி எனக்கு கோவம் வந்துடும், தொட்டா அப்படி இது கொதிச்சிருவேன். நான் வந்து மேலே 11th ஃப்ளோர்ல இருந்து குதிக்கிறதுக்கு எத்தனை தடவை, I don't know how many glasses, how many mixers have been broken. நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் தான் என்னை காப்பாற்றிருக்காரு. நான் எத்தனை கிளாஸ் டம்ளர்லாம் உடைச்சிருக்கேன் தெரியுமா, அவ்வளோ கோபம் எனக்கு வரும். So I say, and then she said, you know, I don't know how to come out. எனக்கு இதுலேருந்து எப்படி வெளிவரதுனே தெரியலையே. I said to her, will you do something? அப்போ நான் உன்னை சொன்னேன், நான் உன்னை சொல்லுவேன், செய்வீங்களா? She said, I'll do anything. நான் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். I said, now open your mouth and say, in the name of Jesus, I overcome every evil with good. அப்போ உங்கள் வாயை திறந்து நீங்கள் எப்படி சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் எனக்கு வருகின்ற எல்லா விதமான தீமைகளையும் நான் வெற்றி கொள்கிறேன், அப்படி நீங்க சொல்லுங்க. What will you say? In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I overcome நான் மேற்கொள்கிறேன் every evil with good. எல்லா தீமையையும் நான் நன்மையால் வெற்றி கொள்கிறேன். Praise the Lord. தீமையை நான் நன்மையால் வெற்றி கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தீமையை நான் நன்மையால் வெற்றி கொள்கிறேன். Now what she spoke, அவங்க என்ன பேசினாங்கன்னா, and what she is doing, ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, are exactly opposite. அது ரெண்டும் வித்தியாசம், முரண்பாடா இருக்கு, சொல்றதும் செய்யறதும். When you see, நீங்க பார்க்கும்போது she is angry. அவங்க கோபமா இருக்காங்க. What she is speaking, அவங்க என்ன பேசுறாங்கன்னா, she is saying, I overcome every anger. நான் எல்லா கோபத்தையும் மேற்கொண்டுட்டேன் அப்படி சொல்றாங்க. And I said to her, can you say it 1,000 times a day? அப்ப நான் சொன்னேன், 1000 தடவை இதை சொல்வீங்களா, தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன், தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன். I said to her, I'll call you after 15 days. நான் 15 நாளைக்கு பிறகு உங்களை நான் கூப்பிடுவேன். And we'll see what happens. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். After 15 days I called her up. 15 நாளைக்கு அப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டேன். And this was the answer. She said, brother, believe me, I have been able to overcome and pass the test 90%, 95%. I am a totally changed person. அப்ப அவங்ககிட்ட நான் 15 நாள் கழிச்சு பேசும்போது அவங்க சொன்னாங்க, 90% நான் வந்து மேற்கொண்டுட்டேன். இப்போ நான் வந்து அதுல இருந்து இந்த இதை சொன்னதுனால அதை என்னால மேற்கொள்ள முடிந்தது, அப்படி நான் இப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர் ஆயிட்டேன் அப்படி சொன்னாங்க. Today when we all look at her, we are all amazed by the change that God has brought in her life. இன்னைக்கு நாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில கடவுள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்திருக்காங்க அப்படிங்கறத நாங்க அதை பார்க்கிறோம். நாங்க all this time she believed that she was an angry person. இவ்வளவு நாளும் அவங்க இப்படி நம்பிட்டே இருந்தாங்க, நான் ரொம்ப கோபக்காரி அப்படின்னு. Now when she began to speak this words, அவங்க இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்த போது she began to look at herself, overcoming evil with good. அவங்களே பார்க்க ஆரம்பிச்சாங்க தீமையை நன்மையால் வெற்றி கொள்வதை. So we must look at everything with the eyes of faith. நம்ம எப்பவுமே விசுவாச கண்களால் எல்லாவற்றையும் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். We must answer நம்ம பதில் சொல்லணும் everything with the eyes of faith. விசுவாச கண்களை கொண்டு நம்முடைய பதில் இருக்க வேண்டும். Hallelujah. 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 Do we answer people? நம்ம மக்களுக்கெல்லாம் பதில் சொல்றோமா? மத்தவங்களுக்கு சொல்றோம்ல. People ask you a question, do we answer? யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு நம்ம பதில் சொல்றோமா? சொல்றோம். Do we answer things? நம்ம பொருள்களால பதில் சொல்றோமா? பொருள்களை வச்சு பதில் சொல்றோமா? Do we answer things? பொருள்களை வச்சு சொல்றோமா? Okay, did Jesus answer things? ஆண்டவர் இயேசு இவ்வாறு பொருள்களுக்கு பதில் சொன்னாரா? Okay, I'll give you an incident in the Bible. நான் பைபிள்ல உள்ள ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். But in your Tamil Bible the translation is not there, but in the English Bible it is there. தமிழ் பைபிள்ல அந்த மொழிபெயர்ப்பு அங்க இல்ல, ஆனா இங்கிலீஷ்ல இருக்குது. The scripture goes in Mark 11. மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல இருக்குது. Verse number 12. 12வது வசனத்துல இருக்குது. And on the morrow when they were come from Bethany, he was hungry, and seeing a fig tree afar off having leaves, Jesus came to it, if he might find anything there on it. And when he came to it, he found nothing but leaves, for the time of figs was not yet. And Jesus, verse number 14, and Jesus answered and said to it, and Jesus answered and said to it, and Jesus answered and said to it. That means the tree was questioning.
அவர் மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலையில் இருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவர் அதை பார்த்து So Jesus answered. ஆண்டவர் இயேசு பேசினார் அதை பார்த்து. When we answer things, நம்ம பொருள்களுக்கு பதில் சொல்லும்போது, do we answer things with the eyes of faith? நம்ம விசுவாச கண்களினால் அந்த பதிலை நாம் சொல்கின்றோமா? You are also working. நம்ம வேலை பார்க்குறீங்களா? Now let's say your husband is working. உங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாங்க. And one fine day he comes back home and he says, I've lost my job. ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க, எனக்கு வேலை போச்சு அப்படி சொல்றாங்க. Now when a situation like this comes, இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது, will there be thoughts running in your mind? அப்போ உங்க சிந்தனைக்குள்ள எண்ணத்துல இப்படி நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் சிந்தனைக்குள்ள. The baby is supposed to come. இப்போ வந்து குழந்தை பிறக்க போகுது. No job. வேலை போச்சு. Money is needed. இப்போ பணம் வேணும். Expenses are going to increase. நிறைய செலவு ஆக போகுது. Now all these thoughts are going to come. எல்லாம் சிந்தனைக்குள்ள அப்படியே வந்து வரும். How are you going to answer those thoughts? எப்படி அந்த சிந்தனைக்கெல்லாம் பதில் சொல்ல போறீங்க? You are going to say, yeah man, I don't have a job. ஆமா, கணவருக்கு வேலை இல்ல. Where will the money come from? எங்க இருந்து பணம்? And start crying. அப்படி அழுக வரும். Come on, does this happen? அப்படி வரும்ல வாழ்க்கையில. Come on, does this happen? இப்படிலாம் நடக்குதுல்ல வாழ்க்கையில. When such things happen, how do you answer? அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கும் போது நாம் எவ்வாறு பதில் சொல்கின்றோம்? It is very, very important that you answer with the eyes of faith, saying, நீங்க விசுவாச God is the source of my life. He is my provider, and my God shall supply all my needs according to His riches in glory through Jesus Christ. I thank you, Father, that you have blessed me with a fantastic job, a fantastic salary. Lord, there is never a scarce in my life because you are a God of abundance. Now what did you do? You answered by faith. Could you see the new job? No. Did you speak it? Yes. And what you spoke will bring it to pass. நம்ம வாழ்க்கையில நம்ம பொருள்களுக்கு நாம் பதில் சொல்லி இருக்கோமா அல்லது சூழ்நிலைகளுக்கு நாம் பதில் சொல்லி இருக்கோமா? இப்படி வயிற்றில் குழந்தை இருக்குது, கணவருக்கு வேலை இல்லை, அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம சிந்தனைகள் எதிர்மறையாகவும் பிரச்சனைகளை சுற்றியுமே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் விசுவாச கண் கொண்டு நாம் பேச வேண்டும். அவ்வாறு விசுவாச கண் கொண்டு நாம் பேசுவோம் என்றால் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன சொல்வோம்? என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் என் வாழ்வின் ஊற்றே அவர்தான். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகளை எல்லாம் அவர் நிறைவு செய்வார். ஆண்டவர் என் தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவர். என் கணவருக்கு அவர் ஒரு நல்ல வேலையை தருகின்றார். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருள் உதவியையும் ஆண்டவர் எனக்கு தருகின்றார். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கின்றார். என் வாழ்க்கையை அவர் நிறைவு செய்கின்றார் என்று நாம் சொல்லும்போது நாம் எதை சொல்கின்றோம் என்றால் காணாதவற்றை நாம் பேசுகின்றோம். இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அந்த காணாதவற்றை நாம் பேசி இந்த காண்பவற்றில் உள்ள எல்லா தீமைகளையும் நாம் அழித்து விடுகின்றோம். இதுதான் விசுவாச கண் கொண்டு நாம் பொருள்களுக்கு சூழ்நிலைகளுக்கு பதிலளிப்பதாகும். This morning I came from Bangalore. இன்னைக்கு காலையில நான் பெங்களூர்ல இருந்து நான் வந்தேன். And the bus was late by only 3 hours. 3 மணி நேரம் தான் லேட் பஸ். Praise God. Praise God. So I reached home. நான் வீட்டுக்கு வந்தேன். Had my bath. குளிச்சேன். It was a quick bath because we were already late. அப்படி சீக்கிரமா குளிச்சேன். நான் ரொம்ப லேட் ஆயிட்டோம். Put the belt on my shoulder, the shirt outside, and I'm running down because I have to come here. இங்க ஓடி வரணும்ல, பெல்ட் தூக்கி தோள்ல போட்டு ஷர்ட் தூக்கி கையில போட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தேன். So this person was there. There was a visitor there. அங்க வந்து ஒருத்தங்க பார்க்கிறதுக்கு ஒரு விசிட்டர் வந்திருந்தாங்க. And that visitor asked me, "Have you come from Bangalore?" அவங்க கேட்டாங்க, நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க? And this visitor opened her mouth and said, "You must be very tired." அவங்க வாயை திறந்து சொன்னாங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்களே. I don't know what happened. I said, "No, I'm not tired." அப்படி ஐயோ இல்ல, நான் டயர்டாவே இல்ல. Now what was I doing? நான் என்ன நான் அங்க என்ன செய்தேன்? I was telling my mind
that I'm not tired. என்னோட சிந்தனைக்கு நான் சொன்னேன், நான் ஒன்றும் டயர்டா இல்ல. Just because she said I'm tired and I will say I'm tired, after some time I will be tired. அவங்க சொன்னாங்க, ஐயோ நீங்க டயர்டா இருக்கீங்களே. நான் அதே ஆமா டயர்டா இருக்கேன். அப்ப அங்க வந்தா நான் டயர்டா இருப்பேன். So in every conversation, ஒவ்வொரு நம்ம கலந்துரையாடலிலும் நம்ம பேச்சிலையும், whether it's people, அது மனிதர்களாக இருக்கலாம், whether it's things, அது பொருள்களாக இருக்கலாம், you must answer with your eyes of faith. நீங்க விசுவாச கண் கொண்டு பேச வேண்டும். When you get an electric bill, எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருக்கு, and the bill starts talking to you, அந்த பில் உங்களை பார்த்து பேசுது. doesn't the bill talk to you? பில் பேசும்ல. Hello? பேசுமா? Now how do you talk to the bill? எப்படி நீங்க பில்லிட்ட பேசுவீங்க? You look at the bill figure and you start crying, ஐயோ இவ்வளவா அப்படி அழுவோமா? or you start speaking your faith. அப்போ நீங்க உங்க விசுவாசத்தை பேச வேண்டும். And that's what we got to learn. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And that's what Jesus is teaching here. அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். Jesus saw the tree alive, ஆண்டவர் இயேசு கண்ணால் அந்த மரத்தை உயிரோடு பார்த்தார். but he spoke to the tree and said, no one shall eat your fruit ஆனால் anymore. அந்த மரத்தை பார்த்து சொன்னார், இனி உன் கனியை ஒருவரும் உண்ண மாட்டார். Jesus spoke the unseen. ஆண்டவர் காணாததை பேசினார். Jesus spoke the unseen. ஆண்டவர் காணாததை பேசினார். And the next day they saw what was unseen was seen. அடுத்த நாள் வரும்போது காணாததை அவர்கள் கண்டார்கள். We have been trained all our life under pressure to speak what is seen. நம்ம வாழ்க்கையில எல்லா அமுகங்களோட எப்போதும் காண்பவற்றை பேசத்தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். That's why the wife will go and tell the husband, my leg is paining, massage, 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 massage. அதனாலதான் மனைவி கணவர்கிட்ட பேசுறது, ஐயோ கால் வலி, தடவி விடுங்க, தேய்ச்சி விடுங்கன்னு. She will not say, my legs are healed. என் கால்லாம் நல்லா சோமாச்சு அப்படி சொல்ல மாட்டாங்க. Poor husband massaging. ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் அவர் தடவி விடணும். Or is it the other way around? அல்லது மாறி இருக்குதா இப்போ ஒய்ஃபுக்கும் தடவி விடணுமா? Hallelujah. ஹல்லேலூயா. So are you going to speak the seen or the unseen? நீங்க பார்க்கறத பேச போறீங்களா, பார்க்காதத பேச போறீங்களா? காணாதவற்றையா, காண்பவற்றையா? See, in the family we should help one another. இந்த குடும்பத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவணும். Out of ignorance, நம்ம அறியாமையினால somebody comes and speaks யாராவது ஒருத்தங்க வந்து பேசுறாங்க, the seen. பார்த்தத பேசுறாங்க, காண்பவற்றை பேசுறாங்க. You must quickly ask that person, நீங்க உடனே அவங்ககிட்ட கேட்கணும், what you spoke just now, is it seen or unseen? நீங்க இப்ப பேசுனீங்கல்ல, அது நீங்க பார்க்கறதையா பார்க்காதத பேசுனீங்களா? அப்படி உடனே ரியாக்ட் பண்ணணும். So the person quickly repents, அப்போ பேசுறவங்களுக்கு அப்படி ரொம்ப ஐயோன்னு சொல்லி மன வருத்தப்படுவாங்க, changes his thinking, அவங்களோட சிந்தனையை மாட்டுவாங்க, and starts speaking the word. இறை வார்த்தையை பேச ஆரம்பிப்பாங்க. That small book which we give you in Tamil, நம்ம தமிழ்ல அந்த கொடுத்துருக்கிற அந்த சின்ன வெள்ளை புக்கு, every line over there ஒவ்வொரு வார்த்தையும் அந்த புத்தகத்துல is words of unseen. அது காணாதவற்றை பற்றிய வார்த்தைகள். Are you with me? கவனிக்கிறீங்களா? So every day when you take the book and you say, ஒவ்வொரு நாளும் அந்த புக்கை எடுத்து you are growing your faith, நீங்க வந்து உங்க விசுவாசத்தை வளர்க்கின்றீர்கள். and as you are speaking you are destroying the scene. நீங்க அப்படி விசுவாசத்தை வளர்க்கும் போது காண்பவற்றை அழித்து போடுகின்றீர்கள். Let's say for example somebody got fear, இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்குவோம். fear of thunder and lightning, ஐயோ இந்த இடி மின்னல் அதுனா ரொம்ப பயம். fear of darkness, இருட்ட கண்டா பயம். fear of some other things. இன்னும் நிறைய காரியங்களை குறித்து பயம். Now in that scripture it is written, அந்த பயமும் கவலை அதுல எழுதி இருக்குது, I shall fear no evil. நான் எந்த தீமைக்கும் அஞ்சேன். Why? ஏன்? Lord, your word and your spirit is with me. ஏனென்றால் உமது வாக்கும் ஆவியும் என்னோடு இருக்கின்றது. They comfort me. அது எனக்கு ஆறுதல் தருகின்றது. Now when I'm speaking these words, நான் இந்த வார்த்தைகளை பேசும்போது I can be in fear. எனக்கு உண்மையிலே பயம் இருந்தாலும் பயத்தில் But இருந்தாலும் as I'm speaking, ஆனா அவ்வாறு நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது these words which are unseen இந்த வார்த்தைகள், காணாத வார்த்தைகள் will destroy the fear அது இந்த பயத்தை அழித்து போட்டுவிடும். and bring confidence in your life. அது வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். Listen, கவனிங்க, I can guarantee you, நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரலாம், none of you who are sitting here இங்க இருக்கிறதுல ஒருத்தர் கூட have ever gone so deep
அவ்வளவு ஆழத்துக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க. in fear பயத்துல that I have gone. நான் பயத்துல போனது மாதிரி நீங்க யாருமே போயிருக்க முடியாது. Let me tell you my height of fear, what was my height எனக்கு of fear. எவ்வளோ பயத்துல அந்த பயம் எவ்வளவு எனக்கு இருந்தது நான் சொல்ல முடியும். At the age of 33, 33 வயதிலே I could not take bath with the door shut. கதவை அடைச்சிட்டு பாத்ரூம்ல எனக்கு குளிக்க முடியாது, அவ்வளவு பயம். The door had to be open, கதவை திறந்து வைக்கணும். and not only that, அது மட்டும் இல்ல, my wife had to stand there. என் மனைவி வந்து அதுல காவலுக்கு நிக்கணும். If I open my eyes and she's not there, என் கண்ணை திறந்து என் மனைவி அங்க இல்லைன்னா I would start screaming and run out of the bathroom. நான் அலறுவேன், அலறிட்டு பாத்ரூம் விட்டு ஓடி வருவேன். I want you to imagine this was the height of fear that I had developed in my life. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பயத்தை நான் வளர்த்து கொண்டிருந்தேன். But praise be to God, ஆனால் ஆண்டவரை நான் போற்றுகின்றேன். as I began to speak God's word, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச ஆரம்பித்த போது the same person is not only free from this fear, இந்த பயத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல், but now I have no problem. I could even take a haunted house and stay in a haunted house. எனக்கு ஒரு பயம் கிடையாது. எங்கேயோ பேய் இருக்கக்கூடிய ஆளே நடமாட்டம் இல்லாத ஒரு பாழடைஞ்ச வீட்டை எடுத்து அந்த வீட்டில் எனக்கு தங்க முடியும். Are you following what I'm saying? நான் சொல்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? So the more and more you say I'm scared, எவ்வளவுக்கு அதிகம் ஐயோ எனக்கு பயமா இருக்குது அப்படி நம்ம சொல்றோமோ, you're speaking what you're feeling, நீங்க என்ன உணர்றீங்களோ அந்த உணர்ச்சியை பேசுறீங்க, and it will kill you. அது உங்களை கொண்டு போடும். Praise God. Praise God. So write down. எழுதிக்கங்க. Hello, is this topic helping you? இந்த டாபிக் உங்களுக்கு நல்ல உதவியா இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. I think they have taken a promise. You do what you want, we will be only sitting. அவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க, பேசிட்டே இருங்க, என்ன பேசினா நாங்கள் அப்படி கம்முன்னு இருப்போம்னு. Praise God. Praise God. The things that are seen, write down, the things that are seen கண்ணால் பார்க்கக்கூடிய are temporary. கண்ணால் காணக்கூடியவை are temporary. கண்ணால் காணக்கூடியவை நிலையற்றவை. The things that are seen are temporary. கண்ணால் காணக்கூடியவை நிலையற்றவை. They are subject to change. They are subject to change. அவைகள் மாறும் தன்மை உடையவை. அவைகள் மாறும் தன்மை உடையவை. Many a times, அநேக நேரங்களில் what we see, நாம் எதை பார்க்கின்றோமோ, many a times what we see அநேக நேரங்களில் நாம் எதை பார்க்கின்றோமோ with our physical eyes நம்முடைய ஊன கண்களினால் does not agree with the word of God. Many a times அநேக நேரங்களில் what we see நம் ஊன கண்களால் பார்ப்பவை, with our physical eyes நம் ஊன கண்களால் பார்ப்பவை do not agree இறை வார்த்தைக்கு with the word of God ஒத்திருப்பதில்லை. or the promises of God. இறை வார்த்தைக்கு அல்லது வாக்குறுதிகளுக்கு ஒத்திருப்பதில்லை. The world system, இந்த உலகம், இந்த உலக மாதிரியானது அல்லது உலக அமைப்பு, the world system shapes the seen things around us. இந்த உலக அமைப்பு நாம் பார்க்கக்கூடிய பொருள்களில் பார்க்கக்கூடிய பொருள்களின் மீது உருவாக்கப்பட்டுள்ளது. The world system shapes the things that is around us. பார்க்கக்கூடிய shapes the same things around us. பார்க்கக்கூடிய பொருள்களில் உருவாக்கப்பட்டுள்ளது. They seem to be real. அவை உண்மையானது போல் தோற்றம் அளிக்கிறது. And they are real. They seem to be real and they are real. அவை உண்மையானவை போல் தோற்றம் அளிக்கின்றது, அவை உண்மையானதும் கூட. But ஆனால் the word of God says, the word of God says, இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, they are subject to change. அவைகள் மாறும் தன்மை உடையவை. They are subject to change. அவைகள் மாறும் தன்மை உடையவை.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Next paragraph. அடுத்த பேரா, God's word is the establishing force. God's word is the establishing force. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, God's word is the establishing force கடவுளுடைய வார்த்தை of the image of unseen things. காணாத பொருள்களை, காணாத பொருள்களின் உருவத்தை ஏற்படுத்தக்கூடியவை. கடவுளுடைய வார்த்தை காணாத பொருள்களின் உருவை ஏற்படுத்தக்கூடியவை. We should not allow, நாம் அனுமதிக்க கூடாது, we should not allow நாம் அனுமதிக்க கூடாது circumstances, சூழ்நிலைகளை, we should not allow circumstances and the cares of life, வாழ்க்கையினுடைய, we should not allow circumstances and the cares of life சூழ்நிலைகளும் வாழ்க்கையினுடைய கவலைகளையும் to create image within us, to create image within us, நமக்குள் உருவகங்களை ஏற்படுத்த அனுமதிக்க கூடாது. நமக்குள் உருவகங்களை ஏற்படுத்த அனுமதிக்க கூடாது. Take God's word, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, take God's word ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு and change the things that are seen. Take God's word and change the things that are seen. கண்ணால் காணக்கூடிய பொருள்களை மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்களை மாற்ற வேண்டும். That is அதாவது the things that you don't desire, நீங்கள் எதையெல்லாம் விரும்பவில்லையோ, the things that you don't desire, நீங்கள் எதையெல்லாம் விரும்பவில்லையோ, into things that you do desire, நீங்கள் விரும்புகின்ற பொருள்களாக மாற்ற வேண்டும். into things that you do desire. நீங்கள் விரும்புகின்ற பொருள்களாக மாற்ற வேண்டும். Can you read the paragraph please? அந்த ஒரு பேராவை வாசிங்க. God's word is an establishing force. Come on, read that. கடவுளுடைய வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளது, சக்தி உள்ளது. ஃபோர்ஸ், எஸ்டாப்ளிஷிங் ஃபோர்ஸ். அதை மாற்றி வாசி. சூழ்நிலைகளும் வாழ்க்கையுடைய கவலைகளும் நமக்குள் உருவங்கள், இமேஜ் உருவங்களை ஏற்படுத்த அனுமதிக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு காணாதவற்றை, கண்களால் காணக்கூடாதவற்றை நாம் மாற்ற வேண்டும். அதாவது எதையெல்லாம் விரும்பவில்லையோ, எதையெல்லாம் விரும்பவில்லையோ அவற்றை விரும்புகின்ற பொருள்களாக மாற்ற வேண்டும். எதை வச்சு மாற்றணும்னா இறை வார்த்தையை வச்சு நம்ம மாற்றணும், விரும்பாததை. Let's go to Mark chapter 5 and study this what you have written. We'll take some cases from the Bible and study them. மார்க் 5, Mark chapter 5 5வது அதிகாரம் and verse number 25. அதுல வந்து 25. மார்க் 5:25. Are you ready? Mark 5:25. A certain woman which had an issue of blood 12 years and had suffered many things of many physicians and had spent all that she had and was nothing bettered but rather grew worse. அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். Come on, read everybody. எல்லாருமே வாசிப்போம். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர்
மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. Okay. Now we find here that this woman had a bleeding problem for 12 years. இப்போ நம்ம இதுல என்ன பார்க்குறோம், ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 12 வருஷமா இரத்தப்போக்கு அப்படிங்கிற வியாதி இருக்குது. She had gone to many doctors. அவங்க நிறைய மருத்துவர்கிட்டலாம் போனாங்க. She had spent all that she had. அவங்க எல்லாம் வச்சிருந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சாங்க. Now question, இப்போ கேள்வி, if a person is going through a sickness like this, இப்போ ஒருத்தங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்குவோம். the person has gone to many doctors. அவங்க நிறைய டாக்டர்கிட்ட போனாங்க. The person has spent all the money. எல்லா பணத்தையும் செலவழிச்சாச்சு. And the Bible says a condition grew worse. அவங்க நிலைமை வர வர ரொம்ப கேடுற்றது அப்படி பைபிள் சொல்லுது. I don't know whether the Tamil translation is there. Grew worse. ஆமா, yes, it's there. வர வர worse. வர வர கேடுற்றது. So that grew worse. grew worse, மிக மிக மோசமானது. Now when this woman had this problem, did she have Jesus with her? இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி இப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு அங்க உடன் இருந்தாங்களா? Listen. This woman was suffering for 12 years. 12 வருஷமா இவங்களுக்கு சுகம் இல்ல. Did she have Jesus with her? அப்ப ஆண்டவர் இயேசு அவங்க கூட அங்க இருந்தாங்களா? In the 12 years? No. So when she suffered, did she say what she saw? அப்ப அவங்க இப்படி கஷ்டப்பட்ட போது அவங்க கண்ணால பார்த்ததை அவங்க சொன்னாங்களா? Hello. Come on, wake up from your sleep. I want you to wake up from your sleep. Come on. Look. கண்ணால பார்த்ததை அந்த அம்மா பேசினாங்களா? Here is an example. ஒரு உதாரணம் இருக்குது. This lady doesn't know Jesus. இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இயேசு பத்தி தெரியாது. She knows only the doctors. அவங்களுக்கு டாக்டர்லாம் தெரியும். That's why she went to the doctor. அதனால தான் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் போனாங்க. I'm not saying don't go to the doctor. நான் டாக்டர்ட்ட போகாதங்கன்னு சொல்ல. She went to the doctor. அவங்க டாக்டர்ட்ட போனாங்க. Took the treatment. அவங்க நல்ல ட்ரீட்மென்ட் எடுத்தாங்க. And when she went to the doctor, she believed that medicine could heal her. அவங்க டாக்டர்ட்ட போகும்போது டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து